இப்போதான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த 5 திங்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகாதீங்க. ப்ராப்பர் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்படி தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. வித்தவுட் பிளான் ப்ரிப்பரேஷன் வந்து அங்கங்கே லேக் ஆகி நிற்கும். அண்ட் செகண்ட் திங், ஸ்டார்ட் வித் சிலபஸ். சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கிளாஸில் ஒரு டாபிக் சொல்கிறாங்களா, அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ரேண்டமாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படி இல்லை. சிலபஸ்லேருந்து போங்க. அண்ட் தேர்ட் திங், ஒரு ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே வந்துட்டு இன்டர்வியூ எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்ல. பேசிக்கா ப்ரிப்பரேஷன்ல என்ன இருக்கு, பேசிக்கா சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் லேர்னிங். அண்ட் ஃபோர்த் திங், இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ 1 மந்த் படிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 மந்த் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றது வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு சக்சஸ் பாத்துக்கே எடுத்துட்டு போகாது. அண்ட் ஃபிஃப்த் திங், ரொம்ப பொறுமையா இருக்கணும் ப்ராசஸ் பண்றதுக்கு. அண்ட் அதே மாதிரியே ரொம்ப பயம் இருக்கக்கூடாது. பயம் அப்படின்னா என்னன்னா, ஸோ இவ்வளோ சிலபஸ் இருக்கா, நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, அதுவா இதுவான்ட்டு பயம் வச்சுக்காதீங்க. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு சீக்கிரமான ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நான் கிளியர் பண்ணும் அப்படின்றது இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் இன் யூபிஎஸ்சி. ஸோ இந்த 5 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயில் வீடியோ மேலே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. ஓகே.